அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/11/2024 கோடிகளை குவிக்கக்கூடிய அற்புதமான வியாழன், அதாவது குருபுஷ்ய யோக நாள் இன்று இருக்குங்க. ரொம்பவும் அற்புத பலனை வாழ்நாள் முழுவதும் தரக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் மஞ்சளில் இந்த ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி வைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். பரம ஏழையாக இருந்தாலும் பணக்காரராகக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும். அது மட்டும் கிடையாதுங்க, தினம் தினம் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பரிகாரத்தை, அதாவது ஒரு வழிபாடை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அந்த நாளை விடாமல் அதற்குரிய வழிபாடோ பரிகாரத்தையோ பண்ணும்போது, பரிகாரம் அப்படின்றது ஒரு வழிபாடு தான். அதாவது பூஜை பண்ண முடியாதவங்க ஒரு தாந்திரிக வழியை யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அதை தான் வழிபாடு பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இது மிகவும் எளிமையானது. மகாலட்சுமி தாயாரை வசியம் பண்ணக்கூடிய, அதாவது மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும் பெருமாளுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறோம் இந்த நாளில். இந்த புஷ்ய நட்சத்திரம் இன்று வந்திருக்கு, அதாவது வியாழக்கிழமையில் இந்த புஷ்ய நட்சத்திரம் வந்திருக்கிறதுனால இதை குரு புஷ்ய நட்சத்திரம், அதாவது அமிர்த யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புஷ்ய நட்சத்திரம் யாருடன் அதிக தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கு அதிகமாக தொடர்புடையது. அதாவது புஷ்ய நட்சத்திரம் விஷ்ணுவின் 8வது அவதாரமான கிருஷ்ணரின் பிறப்புடன் தொடர்புடையது. சமஸ்கிருதத்தில் புஷ்யம் அப்படின்னா ஊட்டம் அளிப்பவர் என்று பொருள். அதே போல் பல மடங்காக பெருக்கக்கூடியது, மிகுதியாக அப்படின்னு இதற்கு நிறைய பெயர்கள் உண்டு. அது மட்டும் கிடையாதுங்க, அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரமாகவும் இதை குறிப்பிடுறாங்க. அதே போல் பசுவின் மடியாகவும் இதை குறிப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த நட்சத்திரம் நம்மளுக்கு கேட்டதை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. பால் எப்படி சுரந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் இந்த நட்சத்திரமும் நம் கேட்டதை கொடுக்கக்கூடியது. பர்டிகுலராக விஷ்ணு பகவானுக்கு உரிய இந்த நாளில் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இன்றைக்கி டேட்டு பாருங்கள் 21/11/2024. இந்த 1 + 2 = 3. இது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்குரிய அற்புதமான ஒரு நம்பர். இதுவும் விஷ்ணு பகவானை குறிக்கக்கூடியது. இத்தனை சிறப்பு அம்சம் பொருந்திய இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடும் போது விஷ்ணு பகவானை வழிபட்டதற்கான பலன் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது திருப்பதி கோவிலில் பாலாஜி, அதாவது வெங்கடாஜலபதியாக பெருமாளாக காட்சி கொடுப்பவர் மகாலட்சுமி தாயார் தான் அப்படின்னு நம்ம புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் 2 தெய்வமும், அதாவது விஷ்ணுவை கும்பிட்டாலும் ஒரே பலன், மகாலட்சுமி தாயாரை கும்பிட்டாலும் ஒரே பலன் தான். இந்த 2 தெய்வங்களும் பணத்தையும் செல்வத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி இது அனைத்தையும் நமக்கு தரக்கூடிய அற்புதமான தெய்வம். இன்று அதாவது வியாழக்கிழமை விஷ்ணு பகவான் உகந்த இந்த நாளில் இந்த குரு புஷ்ய நட்சத்திரம் வந்திருக்கிறது ரொம்ப கூடுதல் சிறப்பான பலனை தரும். இந்த நாளில் நீங்கள் தங்கம் வெள்ளி அதே போல் ஏதாவது வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், புதுசாக நீங்கள் ஏதாவது ஆடை எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த நாளில் நீங்கள் வாங்கும்போது அது உங்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். எதை செய்தாலும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான நாள். எதை தொட்டாலும் உங்களுக்கு பொன்னாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களால் தங்கம் வெள்ளி புது ஆடைகள் வாங்க முடியலினாலும் ஒரு மஞ்சள் உங்களால் முடிஞ்சால் விரலி மஞ்சள் இல்லை குண்டு மஞ்சள் இல்லை மஞ்சத்தூள் இன்றைக்கி வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். அதே போல் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இருக்குது பாருங்கள், அதாவது காஞ்ச கொத்தமல்லி இருக்குது பாருங்கள், அது கூட நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் கூட வாங்கிட்டு பூஜை ரூமில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சளும் வாங்கிட்டு பூஜை ரூமில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு நீங்கள் முகத்தில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பர் மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரங்களை நம்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது பணத்தையும் செல்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான நம்பர். பர்டிகுலராக இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த நம்பரை எழுதி மஞ்சத்துள்ள வைங்க. மஞ்சள் சாஷாத் யாருடைய சொரூபம்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவின் சொரூபம். அதே போல் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய பொருளில் மஞ்சளும் அடங்கும். அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் மிகவும் விருப்பப்பட்ட ஒரு பொருள். இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய மஞ்சளில் மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த ஒரு எந்திரத்தை, அதாவது நம்பரால் செய்யப்பட்ட எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒயிட் கலர் பேப்பரில் குங்குமத்தில் நெய் கலந்துக்கோங்க. சப்போஸ் நெய் இல்லாதவங்க பன்னீரும் இல்லாதவங்க வெறுமனே தண்ணீர் கலந்து அதை ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணி மாதுளம் குச்சி இருக்குது பாருங்கள், அந்த குச்சி கிடச்சிதுன்னா இன்றைய தினத்தில் கிடச்சிதுன்னா ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. அந்த குச்சி கிடச்சா அதால் நீங்கள் அதை தொட்டு இந்த நம்பரை எழுதுங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இதில் எப்படி இருக்கோ அதே போல் இந்த நம்பரை எழுதுங்க. இந்த நம்பரை எழுதி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதுளம் குச்சி கிடைக்க
கிடைக்கலைன்னா ஊதுவத்திக்கும் பின்னாடி இருக்கிற குச்சால எழுதலாம், வெத்தலை காம்பால் எழுதலாம். துளசி குச்சி கிடைச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை மாமரத்தில் இருக்கக்கூடிய குச்சி இதில் ஏதாவது கிடச்சிதுன்னா அதாலையும் நீங்கள் எழுதலாம். இப்படி குங்குமத்தை தொட்டு அந்த எந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் எழுதிக்கோங்க. கொஞ்சம் எழுதுனதுக்கப்புறம் காய விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை ரூமில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஒயிட் கலர் பேப்பரில் குங்குமத்தால் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற எந்திரத்தை நீங்கள் கையில் உங்கள் 2 கையிலையுமே வச்சு மடிக்காமல் உங்கள் 2 கையிலையுமே வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் செல்வம் தேடி வரணும், 24 மணி நேரமும் பணம் வரணும், நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் வரணும், அதுபோல் என்னென்ன நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி ஒரு கிண்ணத்தில், அதாவது இது மண் கிண்ணமாக இருக்கலாம், இல்லை கண்ணாடியால் ஆன கிண்ணமாக இருக்கலாம், பித்தளையால் ஆன கிண்ணம், இது போல் ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சளை நிரப்பி நீங்கள் மனதார மகாலட்சுமி தாயாரிடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு 11 முறை மட்டும் சொன்னால் போதும். மகாலட்சுமி தாயாருக்கு 11 அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். 11 எண்ணிக்கைன்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 11 முறை மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஸ்ரீலக்ஷ்மி நாராயண் திவ்யதாம், ஸ்ரீலக்ஷ்மி நாராயண் திவ்யதாம், ஸ்ரீலக்ஷ்மி நாராயண் திவ்யதாம் அப்படின்னு அந்த எந்திரத்தை நீங்கள் கையில் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள். அதை வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லிவிட்டு அந்த மஞ்சளுக்குள்ளே இந்த பேப்பரை வச்சுடுங்க. அதுக்கு மேலே மஞ்சளை போட்டு, அதாவது மஞ்சளுக்குள்ளே மறைச்சி வச்சுடுங்க. இதை பூஜை ரூமில் வச்சுடுங்க. நீங்கள் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது அப்படியே இன்று முழுவதும் பூஜை ரூமில் இருக்கட்டும். நீங்கள் தூபதீப ஆராதனை காமிக்க முடிஞ்சாலும் சரி, காமிக்க முடியாவிட்டாலும் சரி, இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இன்றைக்கி ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. இன்று முழுவதுமே அது பூஜை ரூமில் இருக்கட்டும். இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நீங்கள் மஞ்சளில் மறைச்சி அந்த பேப்பரை வச்சுருக்கீங்க பாருங்க, அந்த மஞ்சளோடு எடுத்துகிட்டு உங்களுடைய கிச்சனில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. அது மறுநாள் நீங்கள் வெள்ளிக்கிழமை குளித்து முடிச்சுட்டு அந்த பேப்பரை நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல வைக்கலாம், கல்லாப்பேட்டியில் வைக்கலாம், உங்களுடைய பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம். இதே போல் இன்னொரு பேப்பரில் அதாவது லட்சுமி எந்திரத்தை ரெடி பண்ணி பூஜை ரூம்லேயும் நீங்கள் ஒட்டி வைக்கலாம். இன்றைய தினத்தில் ஒட்டி வைக்கும்போது வருடம் முழுவதும் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படும், மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும், விஷ்ணு பகவானுடைய பரிபூரண அருளும் கிடைக்கும். பரம ஏழையை கூட பணக்காரராக மாற்றக்கூடிய அற்புதமான பரிகாரம். இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அந்த பேப்பர் கொஞ்சம் கிழிஞ்சிட்டு கசங்கிட்டுன்னா அதை ஓடுற தண்ணியில் இல்லை ஏதாவது மரத்துக்கடியில் போட்டு மண்ணால் மூடி விட்டுடுங்க. அந்த மஞ்சளை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.